பாய் பாய் பங்களாதேஷ் அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சூப்பர் 8 சுற்று ஆன்டிகுவால் வந்து டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோன்ட்டாங்க. என்னய்யா இது? இது என்ன அந்த பிட்ச்ல பவுலிங் செலக்ட் பண்றீங்களா? சரி என்னமோ ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க போல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவும், கோலியும் ஓப்பனிங் இறங்குனாங்க. ஓப்பனிங் சரியே இல்லங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்களுக்குலாம், இந்த ஓப்பனிங் போதுமான்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஓவருக்கு 35 ரன்ன்ற மாரி அடிச்சு தள்ளிட்டாங்க. ரோஹித் சர்மா 11 பாலுக்கு 23 ரன் இருக்கும்போது, ஷகிபுல் ஹசன் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து கோலியும் ரிஷப் பண்ட் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. செமையா ஆடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதுவும் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 28 பாலுக்கு 37 ரன் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு 50 வரும்னு எதிர்பார்க்கும்போது அதுதான் கிடையாது. அப்படின்ற மாதிரி 37 ரன்லயே காலியாகி போயிட்டாரு. அதுவும் போல்டு வேற. என்ன பண்றது? ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடுங்க அப்படின்னு இருக்கும்போது சூரியகுமார் நான் ஏன் போன மேட்ச் நல்லா ஆடணும் இந்த மேட்ச் எதுக்கு நான் ஆடணும் அப்படின்ற மாதிரி 2 பால் 6 ரன்ன்ற மாதிரி ஒரே ஒரு 6 மட்டும் அடிச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. சிவம் தூபே இன்னைக்கு மட்டும் நீங்க ஆடாம இருந்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களை அங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸ் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாரான்னு பார்க்கும்போது பொறுமையா 10 பாலுக்கு வந்து 10 ரன் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருந்தா. அந்த பக்கம் ரிஷப் பண்ட் 24 பாலுக்கு 36 ரன் இருக்கும்போது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. ஹார்திக் பாண்டியா இறங்கி வந்தாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெயிட் பண்ணி ஒரு 3 சிக்ஸ் அடிச்சா அப்படி மனுஷன் 24 பாலுக்கு 34 ரன் அப்பாடா அடுத்த மேட்சுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா போல்ட் ஆயிட்டாரு. அதைத் தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா தான் நல்லா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 50 அடிச்சாருன்னே சொல்லலாம். 20 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 196 ரன் 5 விக்கெட். ஏன்னா கடைசி பால்ல 4 அடிச்சு வந்து அவரோட 50 வந்து 27 பாலுக்கு 50 ரன்ன்ற மாதிரி நிறைய செஞ்சார். ஸோ 197 ரன் எடுத்தா வெற்றி பங்களாதேஷுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பொழுது ரிட்டன் தாஸும் நம்ம வந்து தன்சித் ஹசானும் ஐயோ தாசுமா அப்படின்ற மாதிரி ஆடுவார்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் அந்த தாஸ் இல்லைங்க அப்படி வேற எந்த தாசி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள 10 பாலுக்கு 13 ரன் ஹர்திக் பாண்டியா பால்ல வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து தன்சின் ஹசான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 31 பாலுக்கு 29 ரன் இருக்கும். குல்தீப் யாதவ் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ ஆயிட்டார். ரிவ்யூலாம் கேட்டாங்க. ரிவ்யூ கேட்டு வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி குல்தீப் யாதவ் நானே சொல்றேங்க நீங்க அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கிளம்பிட்டார். கேப்டன் நஜ்முல் ஹாசன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 32 பாலுக்கு 40 ரன் உயிரை கொடுத்தேன்னு பங்களாதேசத்தை காப்பாற்றுவேன்னு ஆடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வரவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிர்டோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன்னுக்கு குல்தீப் அவரும் எல்பிடபிள்யூ தான் அவர் ரிவ்யூ கேட்டார். ஒன்றும் வழங்கல அவர் போயிட்டாரு. அப்படியே ஷகிபுல் ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாலுக்கு 11 ரன் இருக்கும்போது அவரும் குல்தீப் அவுட்டு. நானும் கிளம்புறேங்க அப்படின்னு இருக்கோம். அப்போ வந்து சாண்டோ அதான் கேப்டன் நான் மட்டும் எப்படி எதுக்கு ஆடணும் நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி 40 ரன்ல பூம்ரா பாலுக்கு அதான் பூம்ரா எப்படிங்க விக்கெட் எடுக்காம இருப்பாரு அப்படின்னு இருக்கும்போது அவர் விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது வாய்ப்பு இல்லை தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முடிய வேண்டிய மேட்ச். எப்பயும் ஹர்ஷ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பார்ல வைடா போட்டு அது மாதிரி கடைசி ஒரு வைடா போட்டார். வைடா போட்டு 2 விக்கெட்டையும் எடுத்தார். ஜாகர் அலி விக்கெட்டும் முகமது உல்லா விக்கெட்டையும் எடுத்துட்டு ஓவராலாக நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஓவராலாக 8 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் தான் பங்களாதேஷால் அடிக்க முடிஞ்சது. 50 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வெற்றி மூலமாக செமிஃபைனல்ஸில் தங்கள் டிக்கெட்டை உறுதி செஞ்சாங்க. இந்தியா டிக்கெட்டை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் கட்டிட்டாங்க பங்களாதேஷ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.